காலையில் வந்தேன்னு எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்தது. நான் இன்றைக்கு கொடுக்கக்கூடிய செய்தி சங்கீதம் 91, அதுதான் இன்றைக்கி பேச போகிறேன். ஆனால் ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. என்ன அப்படின்னா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். எப்படி இருக்கணுமா? கர்த்தருக்குள், அதாவது நம்ம நமக்கு கவலை வரத்தான் செய்யும், துயரம் வரத்தான் செய்யும், வியாதி வரத்தான் செய்யும், பலவீனம் வரதான் செய்யும், கஷ்டம் வரத்தான் செய்யும், பண நெருக்கடி வரதான் செய்யும், சொல்ல முடியாது, குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் அவைகளெல்லாம் மத்தியிலையும் கர்த்தருக்குள் பவுல் சொல்கிறாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் நானும் அதுதான் சொல்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஒரு செய்தி கேட்கும்போது நல்ல சிரித்த முகத்தோடு சந்தோஷத்தோடு நம்ம இருக்கணும். இப்போ ஏன் கஷ்டம், ஏன் துயரம், அல்லது ஏன் பலவீனம், நான் கஷ்டப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே பேசிகிட்டு இருக்கேன்னு வச்சிங்களேன், நீங்கள் போகும் பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறாது, உங்கள் துக்கம் அதிகமாய் துக்கமாய் மாறிவிடும். ஸோ இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், பட் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? விடுதலையாக்குறார். நமக்கு ஒரு சந்தோஷம் உள்ளத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். சரி, பொதுவாக பைபிளில் செய்திக்கு நிறைய வருவோம். முக்கியமான வசனங்கள்லாம் நமக்கு மனப்பாடமாக தெரியும் சிலதெல்லாம். என் பேத்தி சார்ல்ஸுடைய மூத்த மகன், சார்ல்ஸுடைய மகா, என் பேத்தி ஆண்ட்ரியா 119ஆம் சங்கீதத்தை முழுவதையும் இங்கிலீஷில், அவள் இங்கிலீஷ் தான் அதிகமாக படிக்கிறதுனால இங்கிலீஷ் பைபிள் தான் படிப்பா. அவள் படிக்கிற பைபிளில் தாத்தா இதுதான் நான் படிப்பேன்னு சொல்லி கொண்டு காட்டினா, இங்கிலீஷ் பைபிளில் 119ஆம் சங்கீதம் முழுவதையும் மனப்பாடமாக சொல்கிறான். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே வளர்றது எவ்வளோ சந்தோஷம். நம்ம இன்றைக்கி பாஸ்டர்மார்களும் சரி, வாக்குத்தத்த வசனங்களே நிறைய பேருக்கு மனப்பாடமாக கற்றுக்கொள்வதற்கு விருப்பம் இல்லை, கற்றுக்கொள்ள மாட்டார்கள். நம்ம பைபிள் படிக்கணும். அதே போல் ஜெபத்தை பாஸ்டர்மா அறிவிப்பு கொடுத்தாங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. என்னமோ பாஸ்டர்மா சொன்னாங்க ஜெபிச்சுட்டே இருக்கணும்னு. தினம் சபையில் ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க, அந்த சபையில் வளருது. ஸோ நம்ம சபை வளரணும், ஜெபிக்கணும். ரைட். இப்போ இப்படி அநேக வாக்கு தத்தங்கள் ரொம்ப நமக்கு பிடிக்கும்ல. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும், என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாலும், என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுர கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு தெரியும்ல, பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இப்படி நம்ம வாக்குத்தத்த வசனங்கள் தெரியும். அதே மாதிரி சங்கீதங்கள் மனப்பாடம், கிட்டத்தட்ட 91ஆம் சங்கீதம் நமக்கு எப்படி இருக்கும்? ஓரளவுக்கு மனப்பாடமாக இருக்கும். 23ஆம் சங்கீதம் இன்றைக்கி வாசித்தோம், மனப்பாடமாக இருக்கும். இந்த பைபிளில் நம்ம பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா, முக்கியமான ஒரு சாப்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா 23ஆம் சங்கீதம் ரொம்ப நமக்கு பிடிக்கும் இல்லை? இல்லை, அது இன்னைக்கு வாசிக்கும் பொழுது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சது. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ரொம்ப எனக்கு இன்னைக்கு வாசிக்கும் பொழுது அது நல்லா இருந்துச்சு. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அதே மாதிரி 91ஆம் சங்கீதத்தை திடீர்னு சத்ரு போராட்டம் மாதிரி இருந்து அல்லது எதிர்பார்க்குது, வியாதியாக இருந்தாலும் 91ஆம் சங்கீதத்தை நம்ம எல்லோரும் வாசிப்போம், தெரியும். ஆனால் 91ஆம் சங்கீதத்தை முழுவதும் விளக்கமாக நம்ம பிரசங்கத்தை கேட்டிருக்கோமா? சரியாக கேட்கல. நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். எப்படின்னா, எங்களுடைய ஆசிரியர் கற்றுக் கொடுத்தது அது என்ன அப்படின்னா, பார் மிட்ஸ்வா அப்படிங்கிற விழாவின் போது தாவீது தன்னுடைய மகனுக்கு சாலமோனுக்கு அந்த பிரேயர் ஷாலை போட்டு தோராவை கொடுக்கும் பொழுது, அப்போ தாவீது சொல்கிறாரு தன்னுடைய மகனை பார்த்து, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவன் மேலே என்ன இருக்குது? பிரேயர் ஷால் இருக்குது. போட்டுட்டு அதுக்குள்ளே இருக்கிறான். இப்போ சொல்கிறாரு, உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உடனே அதுக்கு பதில் சாலமன் சொல்கிறார். ரெண்டாவது என்ன சொல்கிறாரு? நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவன் என்று அது மட்டும்தான் சொன்னார். யாரு? சாலமன். அதுக்கு பிறகு சாலமன் பேசலை. திரும்ப தாவீது என்ன பண்ணுறார்? பிளஸ் பண்ணுறார். எதுலேருந்து? 3ஆம் வசனத்திலேருந்து கிட்டத்தட்ட 13ஆம் வசனம் வரைக்கும் அவர் அதை பேசுகிறார்.
அதுக்கு பிறகு யார் பேசுகிறா அப்படின்னா கர்த்தர் பேசுகிறார். ஆமென். நல்லா கவனிங்க. தாவீது, சாலமோன், மறுபடியும் தாவீது, அப்புறம் கர்த்தர். இதுதான் இந்த 91 சங்கீதம். ஓகே, சரி. இப்போ நான் அதை குறித்து அதிகமாக பேசலை. இப்போ வசனத்துக்கு விளக்கம் இப்போ நான் பேசுகிறேன். ரைட், இப்போ வாசிப்போமா? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். 2 காரியம். 91 சங்கீதம் நானே சில இல்லங்களில் போய் 91 சங்கீதத்தை வாசித்து ஜெபம் பண்ணுவேன். சில வேளைகளில் உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். எத்தனை முறை இந்த பாட்டை பாடினாலும் கேட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். ஆமென். இந்த 91 சங்கீதத்தை பார்த்தா சத்துருக்கு ஒரு பயந்தான், சாத்தானுக்கு. ஆனால் இதே வசனத்தை அவன் பயன்படுத்தினான் தெரியுமா? இயேசு கிறிஸ்துகிட்ட பயன்படுத்தினான். எப்படி பாருங்க, அவன் எவ்வளோ பயங்கரமான ஆளாக இருக்கான் பாருங்க. இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் முடித்த உடனே சோதனைக்காரன் வர்றான், இந்த வசனத்தை சொல்கிறான், இந்த வாக்கு தத்துவத்தை சொல்கிறான். அவனுக்கு தெரியுது பாருங்க, முக்கியமான சங்கீதம் 91. ஆமென். அவனுக்கும் தெரியுது. அவனும் விசுவாசிக்கிறான் கர்த்தரை, பைபிள் சொல்லுது. ஆனால் அவன் விசுவாசத்துக்கு நான் என் விசுவாசத்துக்கு வித்தியாசம், உங்கள் விசுவாசத்துக்கு வித்தியாசம். அவன் விசுவாசிக்கிறான்னா பயப்படுறான், ஆனால் அவனுக்கு ஒன்றும் மீட்பு கிடையாது. ஆனால் எனக்கு மீட்பு உண்டு. சாத்தானுக்கு நித்திய வாழ்வு கிடையாது, எனக்கு உங்களுக்கு நித்திய வாழ்வு உண்டு. ஆமென். பிரைஸ் எல்லாம். சரி, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன். ஆங்கிலத்தில் he who dwells in the secret place of the most high. என்ன போட்டிருக்கு? உன்னதமானுடைய மறைவு என்பது சீக்ரெட் பிளேஸ். எல்லாரும் சொல்லுங்க. அப்படின்னா என்ன? மறைவான இடம். உன்னதமானுடைய மறைவில்னா, உன்னதமானவருடைய மறைவு என்பது யாருக்கும் தெரியாத இடம், யாரும் பார்க்க முடியாத இடம். குழந்தைகள் ஒளிஞ்சு விளையாடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க. ஒளிஞ்சு விளையாண்டு இருக்கீங்களா? நானும் விளையாண்டுருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சின்ன பிள்ளைகள்லாம் வந்துட்டு, எங்கள் பேர பிள்ளைகள்லாம் நம்ம கலகலப்பாக வீடை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பரலோகம் மாதிரி இருக்கும். பிள்ளைகள்லாம் ஓடி விளையாடுவாங்க, அங்கே ஒளிஞ்சு விளையாடுவாங்க, இங்கே விளையாடுவாங்க. கிச்சனுக்குள்ளே ஒருத்தன் போய் பூந்துருப்பான், அவங்க பாட்டிக்கிட்ட போய் மறைஞ்சிருப்பான். இல்லை, இதெல்லாம் பிள்ளைகள் விளையாடுறது. அப்போ மறைவு என்பது பிள்ளைகள் விரும்பக்கூடிய ஒரு இடமா இருக்கு. ஒளிஞ்சு விளையாடுறதுங்கிறது, தன்னை மறைத்து கொள்வது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 91 உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன். அப்போ உன்னதமானவருடைய மறைவு என்ன? அந்த பைபிள் சொல்லுது ஆங்கிலத்தில் சீக்ரெட் பிளேஸ். அது எப்படிங்களா? சீக்ரெட் பிளேஸ். உன்னதமானவர் அப்படிங்கிறதுக்கு எலியோன், ஹீப்ருல எலியோன். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இது எலியோன். எல்லுனா தேவன், எலியோன்னா உன்னதமானவர், உன்னதமான தேவன். எலியோன் அந்த உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன். அந்த மறைவு என்ன? ஒரு வருஷம் இப்படி சொல்லுகிறது, மிக உன்னதமான தேவனிடம் மறைந்து கொள்ள நீ போக முடியும், சர்வ வல்லமையுள்ள தேவனிடம் பாதுகாப்பிற்காக நீ போக முடியும். அப்போ உன்னதமான இடம் என்பது ரகசிய இடம். எப்படி? ரகசிய இடம். நல்லா கவனிங்க. உன்னதமானவருடைய மறைவுக்கு வரும் பொழுது அது யாரும் பார்க்க முடியாது. அது யாரும் பார்க்க முடியாது. பிசாசுக்கும் முடியாது.
அதான் அந்த சீக்ரெட் பிளேஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்குங்க, நீங்க உங்களை ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கிற இடம் சாத்தானுக்கும் தெரியாது. ஏன்? அது ஒரு சீக்ரெட் பிளேஸ். எனக்கு நேற்றுக்கு இதை செய்தியை எடுக்கும் பொழுது ஒரு ஞாபகம் வந்தது. மோசே சொல்லுகிறான், ஆண்டவரே நான் போய் பார்க்கணும்னு. கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய மகிமையை பார்க்கணும். சரி நீ வா, ஆனால் நீ என்னை பார்க்க என் பின்பகுதி தான் பார்க்க முடியும் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, என்னிடத்தில் ஒரு இடம் உண்டுங்கிறார். எப்படி? ஹல்லேலூயா. என்னிடத்தில் ஒரு இடம் உண்டு. கவனிங்க, ஆண்டவரிடத்தில் ஒரு இடம் உண்டு, அது நம்மை மறைக்கும் இடம். ஆண்டவரிடத்தில் எனக்கு ஒரு இடம் உண்டு, அது என்னை ஒளித்து வைத்திருக்கிற இடம். ஆண்டவரிடத்தில் எனக்கு ஒரு இடம் உண்டு, அது ஒரு பாதுகாப்பான இடம், சத்துரு வர முடியாத இடம். ஆமென், அல்லேலூயா. சத்துரு தாண்டி வர முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, யாத்திராகமும் 33ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை வாசிங்க. 33:20. பின்னும் கர்த்தர், கவனிங்க என்ன சொல்ற, பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு. அல்லேலூயா. யார் அண்டையில்? என் அண்டையில். இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்புல, எங்க வெடிப்பு? கன்மலை இருக்குது, கன்மலை வெடிப்புக்குள்ள உள்ள போயிடுறாரு. இப்போ அவனுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? கன்மலை வெடிப்புக்குள்ள போயிட்டா ஒரு காட்டு மாடு வந்து முட்ட முடியுமா? முடியாது. கன்மலை வெடிப்புக்குள்ள, கன்மலை வெடிப்புக்குள்ள போன கரடி வந்து அவனை படிக்க முடியுமா? கடிக்க முடியுமா? முடியாது. கன்மலையினுடைய வெடிப்புக்குள்ள இருக்கும் பொழுது சத்துரு அவனை கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. எனக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கன்மலையாக அடிக்கப்பட்டார். அவருடைய விலாவிலே குத்தப்பட்டது. ஒரு காயப்பட்ட இடம் உண்டு, இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையின் பாதுகாப்பு. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் ஒரு இடம் உண்டு, கன்மலையின் மேல் வந்து நில்லு, என் மகிமை கடந்து போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே உன்னை கொண்டு எங்க வைப்பேன்? ஆண்டவர் சொல்றாரு மோசேயே, கன்மலையின் வெடிப்பிலே உன்னை கொண்டு போய் வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப கரத்து நிழல் வந்து அப்படியே மூடிடும். கரத்தினால் மூடுவேன். நீ பின்பு என் கரத்தை எடுப்பேன். அப்பொழுது நீ என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது. பிரைஸ் தி லார்ட். எங்க வச்சு? கன்மலையில் வச்சு, கன்மலையின் வெடிப்பில் வைத்து. என் அண்டையில் ஒரு இடம் உண்டு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கும் எனக்கும் என்கிட்ட ஒரு இடம் உண்டு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அது என்ன? கன்மலையின் வெடிப்பு. சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிளக்கப்பட்டார், விழாவில் பிளக்கப்பட்டது. அந்த காயம் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்குது. ஆமென். அந்த இரத்தம் நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. அந்த சிலுவையின் நிழல் எனக்கும் உங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறது. சத்துரு அதை தாண்டி வர முடியாது. சொல்லுங்க பாப்போம். சத்துரு சாத்தான் தாண்டி என்னிடத்தில் வர முடியாது. ஏன்? அது எப்படிப்பட்ட பிளேஸ்? சீக்ரெட் பிளேஸ். சொல்லுங்க, சீக்ரெட் பிளேஸ். உன்னதமானவருடைய மறைவு எப்படியா? அது எப்படிப்பட்ட இடமா? ரகசிய இடம், யாரும் பார்க்க முடியாத ஒரு பாதுகாப்பான இடம், மறைவிடம். ஆமென். நம்ம சும்மா அந்த வசனத்தை வாசிச்சிடுறோம் தெரியாம. உன்னதமானுடைய மறைவு,
அது ரகசியமான இடம், சீக்ரெட் பிளேஸ். இங்கிலீஷ் பைபிள் அப்படி தெளிவாக சொல்லுது, சீக்ரெட் பிளேஸ். யாரும் பார்க்க முடியாத இடம், யாரும் வர முடியாத ஒரு இடம். எங்க ஆசிரியர் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு பாருங்க. அப்பா என்ன ஒரு அருமையானது. அதை டீச் பண்றாரு. அந்த பிரேயர் ஷாலை போட்டுட்டு அந்த 2 கையை இப்படி விரிக்கும் பொழுது அந்த ஷால் உங்களுக்கு தெரியும், நான் கொண்டு வரல. அதை நீ எங்க இருக்கிற? உன்னதமானுடைய மறைவில் இருக்கிற. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் பாருங்க. இந்த உலகத்திலேயே பாதுகாப்பானது என்னன்னா, ஒரு தாயினுடைய கற்ப பையில் இருக்கக்கூடிய குழந்தை இருக்கும் பார்த்தீங்களா, அதை போல ஆண்டவர், அது ஒரு சீக்ரெட் பிளேஸ், யாரும் பார்க்க முடியாத இடத்தில் அந்த குழந்தை இருக்கிறது போல, தங்கி இருக்கிறது போல ஆண்டவர் உங்களையும் என்னையும் தன்னுடைய அவருடைய கற்பத்தில் வைத்து காக்கிறாராம். அல்லேலூயா. சூப்பர். என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது கற்பத்தில் குழந்தை. அந்த தாய் குழந்தை பெற்றெடுக்கிற வரைக்கும் அந்த அந்த குழந்தை அந்த கற்பத்தில் எவ்வளவு பாதுகாப்பா இருக்கு. அது எப்படிப்பட்ட இடம்? சீக்ரெட் பிளேஸ், ரகசிய இடம். எங்களுடைய ஆசிரியர் டீச் பண்ணதை நான் சொல்றேன். இந்த தாட்ஸ் எல்லாம் எனக்கு வராது, அவர் சொன்னது இந்த வசனம் இது. அதை போல ஆண்டவர் தன்னுடைய கற்பத்தில் வைத்து, அப்படின்னா அப்படிப்பட்ட கற்பம் என்றால் அப்படிப்பட்ட ஒரு ரகசிய இடத்தில் வைத்து உங்களையும் என்னையும் பாதுகாக்கிற ஒரு தேவன், உன்னதமானவர். எல்யோன், எல் எல்யோன், உன்னதமான தேவன். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட அந்த பாதுகாப்பு. நம்ம சில வேளைகளில் தாய்க்கு என்ன வந்தாலும், ஒருவேளை அடிபட்டாலும், அந்த கற்பத்தில் இருக்க அந்த கற்ப கனியை, அந்த கற்பத்துக்குள்ள எவ்வளவு பாதுகாப்பா இருக்கோ, அதே போல ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சீக்ரெட் பிளேஸ் வச்சிருக்கிறாரு. அதுதான் உன்னதமானுடைய மறைவு. சாத்தா வந்து உங்களை மீறி தாண்டி அந்த சீக்ரெட் பிளேஸுக்கு வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்க முடியாத இடம், பார்க்க முடியாத இடம், தேடி அலைந்தாலும் கடைசி வரைக்கும் தெரியாத இடம். ஏன்? அது ஓர் ரகசிய இடம், சீக்ரெட் பிளேஸ், உன்னதமானுடைய மறைவு. ஹல்லேலூயா. நீங்களும் நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கு உன்னதமானுடைய மறைவுக்கு வந்துட்டோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உன்னதமான மறைவுக்கு வந்துட்டோம். ரைட். சரி, இப்போ உன்னதமானுடைய மறைவுக்கு வந்த நம்ம கவனிங்க. அடுத்தது அதே வசனத்தில் உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சரி, இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் மறைவிடத்துக்கு சொல்லிடுறேன். சங்கீதம் 32:7 வாசிங்க. சங்கீதம் 32:7. நீர் எனக்கு, சரி கவனிச்சிங்களா? இது ஏன் இந்த வசனத்தை சொன்னேன்னா, இதே எபிரேய வார்த்தை தான் சங்கீதம் 91 வருது. புரியுதா என்ன சொல்றது? இதே எபிரேய வார்த்தை என்ன அப்படின்னா, சைத்ரா, SAITHA, சைத்ரா அப்படின்னா சீக்ரெட். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து, என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து, இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். இது தாவீது தான் சொல்றான். பார்த்தீங்களா? நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர் அப்படின்னா, நீர் எனக்கு ரகசிய இடமா இருக்கிறீர், நீர் எனக்கு யாரும் அறியாத ஒரு இடமா இருக்கிறீர். அதுதான் எனக்குடைய மறைவு இடம், யாரும் காணக்கூடாத இடமாய் நீர் இருக்கிறீர். இதே எபிரேய வார்த்தை தான் 32ஆம் சங்கீதத்தில் உள்ளது தான் எங்கே போட்டிருக்கு? சங்கீதம் 91 போட்டிருக்கு. சரி, அப்போ நீங்களும் நானும் உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறேன் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? ரகசிய இடத்தில் இருக்கிறேன், யாரும் பார்க்க முடியாத இடத்தில் இருக்கிறேன், ஒரு பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறேன், யாரும் காண முடியாது. ஆமென். இப்போல்லாம் நிறைய சீக்ரெட் பிளேஸ் எல்லாம் வந்துருச்சுல்ல. இந்த தீவிரவாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிருப்பாங்க.
சுரங்க தோண்டி கண்டுபிடிக்க முடியாதால இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனா மேலே இது பண்ணிகிட்டு இருக்குன்னா இன்றைக்கி வந்து தீவிரவாதிகளை பார்க்க முடியலல்ல. எங்கேயோ சுரங்கம் தோண்டி எங்கேயோ அங்கே ஒரு குடி இருக்கிறான், பார்க்க முடியல. அதுவே உலகத்தில் அப்படி இருக்குன்னா ஆண்டுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. என்னை பாதுகாக்கிறவர், என்னை காக்கிற தேவன் உன்னதமானவர். அவருடைய மறைவில், அவருடைய ரகசிய இடத்தில், அந்த சீக்ரெட் பிளேஸில் நீங்களும் நானும் இருக்கிறோம். அதான் இந்த 91 சங்கீதத்தை நம்ம படிக்கிறோம். சரி, உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன். அதே வசனத்தில் அடுத்தது என்னது? சர்வ வல்லவரின் நிழலில், இல்லை சர்வ வல்லவரின் நிழலில். ஷடாய், ஹீப்ருல எல் ஷடாய் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஷடாய் சர்வ வல்லவர், ஆல்மைட்டி. இன்னொரு அர்த்தம் சர்வ வல்லவர், தாயை போன்ற மார்புடையவர். அப்படின்னா எல்லா தேவைகளையும் கொடுக்கிறவர். அந்த சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். சொல்லுங்க, தங்குவான். இந்த 91 சங்கீதம் முழுசும் சொல்ல முடியாது. இந்த ஒரு வசனத்தையே நான் அநேகமாக முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன் இந்த டைமுக்குள்ள. கவனிங்க, உன்னதமானுடைய மறைவுக்கு வந்துட்டேன், சீக்ரெட் பிளேஸுக்கு வந்துட்டேன், ரகசிய இடத்துக்கு வந்துட்டேன், கர்த்தருடைய பாதுகாப்பான இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ அடுத்தது என்ன? சர்வ வல்லவருடைய நிழல் இருக்கு பார்த்தீங்களா? அந்த நிழலில் நான் என்ன செய்கிறேன்? தங்குவேன். சர்வ வல்லவருடைய நிழல். படிப்போமா? வாசிங்க. சங்கீதம் 17:9 வாசிங்க. சங்கீதம் 17:9. என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டையின் நிழலை என்னை. இங்க தாவீது சொல்லுகிறான், தாவீது என்னை காப்பாற்றும். ஆங்கிலத்தில் வந்து preserve அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. என்னவா? மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை, உம்முடைய செட்டையின் நிழலை என்னை காப்பாற்றும். உம்முடைய செட்டையின் நிழல் எனக்கு தேவை, நான் காப்பாற்றப்படணும். தாவீது சொல்றான். அதுக்கு அந்த வசனம் பாருங்க, முழுசு நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். நிறுத்தி வாசிங்க தங்கச்சி. என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கர். நல்ல கவனிங்க, என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கர். நமக்கு இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாம் ஒடுங்கி போக வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிற சத்துருக்கள் உண்டு. பிசாசு ஒரு பக்கம் இருக்கிறான், அவனுடைய கூட்டத்தார் மனிதர்கள் இருக்கிறார்கள். நானும் நீங்களும் ஒடுக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்து உங்களை ஒடுக்க வேண்டும் என்று இருக்கிற மக்கள் உண்டு. தாவீது சொல்லுகிறான், வாசிங்க, என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும். என்னை ஒடுக்கிற துன்மார்க்கர்னு போட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வரக்கூடிய எதிராளிகள் யாரு தான்? எல்லாம் துன்மார்க்கர் தான். சந்தேகமே கிடையாது. அவங்க கொஞ்சம் நல்ல மனுஷனுங்க. நோ, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எவெல்லாம் எதிர்பார்க்க அவெல்லாம் துன்மார்க்கன் தான். துன்மார்க்கருக்கு என்னை சூழ்ந்து கொள்ளுகிற, அது மட்டுமல்ல, என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும். என் பிராண பகைஞன், பிராணனையே உயிரை வாங்கக்கூடிய பகைஞன் இருக்கிறானா இல்லையா? இருக்கிறான். நமக்கு எதுவும் வராதா? ஆபத்து வராதா? என் பிராண பகைஞருக்கும் மறைவாக. இப்ப சொல்றான், என் பிராண பகைஞருக்கும், என்னை சூழ்ந்து கொள்ளுகிற அந்த பிராண பகைஞருக்கும் மறைவாக. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? எப்படிங்க? மறைவாக, யாரும் பார்க்க முடியாத ஒரு சீக்ரெட் பிளேஸ். மறைவாக, உம்முடைய செட்டைகளின் நிழலிலே, மறைவாக உம்முடைய செட்டை நிழலிலே என்னை காப்பாற்றும். எதற்கு? பிராண பகைஞனுக்கும் துன்மார்க்கனுக்கும் இல்ல, எனக்கு எதிர்பார்க்கக்கூடிய எதிராளிகளுக்கும் என்னை மறைவாக என்னை காப்பாற்றுவதற்கு உமது செட்டையின் நிழலிலே என்னை காப்பாற்றும். ஆமென்.
Praise the Lord. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவார், சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும், என்னை காப்பாற்றும். தாவீது சொல்றான், ஆண்டவரே எனக்கு எதிரிகள், தாவீதுக்கு நிறைய எதிரிகள் உண்டு, பிராண பகைஞர்கள் உண்டு. ஆண்டவரே உம்முடைய உமக்கு மறைவாக உம்முடைய, எனக்கு ஒரு மறைவு வேணும். முடியாது ஆண்டவரே, எனக்கு என்ன தேவை? மறைவு வேணும். எனக்கு அந்த மறைவு வேணும். அதனால நான் என்ன பண்றேன், உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை நான் வந்துடுறேன் ஆண்டவரே, உங்களுடைய செட்டை நிழலில் வந்துடுறேன். இல்லை, என்னை நீ காப்பாற்று. கோழி குஞ்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாரும். எத்தனை பேர் பருந்து தூக்க வந்ததை பார்த்துருக்கீங்க? தூக்கிட்டே போயிருக்கு, சிலது கீழே போட்டிருக்கு, கொஞ்சம் தூரம் போட்டிருக்கா. இந்த பருந்து கோழி குஞ்சை தூக்கிட்டு போகும் பொழுது அந்த பருந்துக்கு ஈக்குவலாக கோழி பறக்க பார்த்துருக்கீங்களா? பறக்க முடியாத கோழி பறந்துருக்கு, விடவே விடாது, தாய்க்கோழி. அப்புறம் அவ்வளவு ஏன் போகணும்? அந்த செட்டை நிழலை காப்பாற்றணும் இல்லையா? பருந்து மேலே வட்டம் விடும் பொழுதே கோழி ஒரு சவுண்ட் வரும், அந்த சவுண்டு போட்ட உடனே கோழி குஞ்சு எல்லாம் ஓடி வரும், மட 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 உள்ள வந்துடும். உள்ள வந்தோடனே அந்த ரெக்கையிலேருந்து தலையை வச்சுட்டு அப்படி பார்க்கும் பாருங்க அது பருந்து. ஏய் ஒன்றும் பண்ண, நான் இருக்கிற இடம் என்னது? சீக்ரெட் பிளேஸ். தாய்க்கோழியை தாண்டி வந்து அது அடிக்காது, தெரியுமா? முடியாது. நீங்களும் நான் அப்படித்தான். வசனம் சொல்லுது, மறைவாக உங்களுடைய செட்ட நிழலிலே என்னை காப்பாற்றும். கோழி குஞ்சு மாதிரி நான் உள்ளே வந்துடுறேன், சிறகுக்குள்ளே வந்துடுறேன். வந்துட்டு நம்ம சும்மா இருப்போமா? அது மாதிரியே தலையை எடுத்துட்டு அப்புறம் பார்ப்போம். டேய் இன்னும் பண்ண முடியாது, தெரியுமா? ஏன்? நான் இருக்கிற இடம் மறைவிடம், நான் இருக்கிற இடம் ரகசிய இடம், நான் இருக்கிற இடம் பாதுகாப்பான இடம், நான் இருக்கிற இடம் சேஃப்டியான ஒரு பிளேஸ். என்னை அசைக்க முடியாது, தலையை மட்டும் காட்டும். நீங்களும் நான் அப்படித்தான் ஆண்டவருடைய செட்டையின் நிழலில் இருக்கிறோம். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். மறைவாக உம்முடைய செட்டைகள் நிழலில் என்னை காப்பாற்றும். அடுத்தது சங்கீதம் 57:1 வாசிங்க. 57:1. அடுத்தது, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொண்டிருக்கிறது, உம்மை என்னுடைய ஆத்துமா அண்டிக் கொண்டிருக்கிறது. யாருடைய ஆத்துமா? தாவீதினுடைய ஆத்துமா. உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொண்டிருக்கிறது. நீங்க சொல்லுங்க, என்னுடைய ஆத்துமா உம்மை. சரீரத்துக்கும் பாதுகாப்பு தேவை, கவனிங்க. சத்துருடைய தாக்குதல், சரீரத்துக்கும் பாதுகாப்பு தேவை, என் ஆத்துமாவுக்கும் பாதுகாப்பு தேவை. சும்மா இல்லைங்க, இந்த ஒரு வசனம் இன்னும் எவ்வளோ பேசிட்டு போகலாம். நான் சுருக்கமாக சொல்கிறேன். சரீரத்துக்கும் பாதுகாப்பு தேவை, என் ஆத்துமாவுக்கும் பாதுகாப்பு தேவை. இந்த சாத்தான் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ரட்சிக்கப்படாதவனை பற்றி கவலைப்பட மாட்டான். ரட்சிக்கப்பட்டு என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கு உங்கள் மேலே கண்ணு வைப்பான். சாத்தான் வர்றான், கத்த கேட்குறாரு,
என் தாசனாகி யோபின் மேல் கண் வைத்தாயோ? தெரியும்டா நீ யாருன்னு சேலஞ்ச் பண்ணுறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சில சமயம் உங்களுக்கு கஷ்டமாக வருது, சில துன்பம் வருதுன்னா சோர்ந்து போகாதீங்க. சோர்வாக தான் இருக்கும். நம்ம சர்ச்சு கட்டுறதுக்கு எவ்வளோ டைம் ஆயிடுச்சு, ஆனால் இன்றைக்கி ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்களாம், இனிமேல் கட்டலான்னு. ஆமேன். அதான் ஸ்டெப் எடுக்கிறோம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவர் இப்படி இருக்குது, உம்முடைய பூமி ஆண்டவரே, இதில் ஒரு சின்ன ஒரு இடம் எங்களுக்கு உண்மை ஆராதிக்கிறதுக்கு இடம் இல்லையா ஆண்டவரே அப்படின்லாம் ஜெபம் பண்ணியிருக்கேன் தனியாக. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நேற்றுக்கு இரவில் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணேன். நான் எனக்கு மனசில் ஏதோ ஜெபிச்சுட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. ரொம்ப நேரம் நைட்டு படுக்கலை உட்காந்து அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆண்டவரே என்கிட்ட பேசணும், உம்முடைய வார்த்தை கேட்கணும், என்னோடு இடைப்படணும் ஆண்டவரே, உம்மோடு நெருங்கி இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன். எனக்கு மனசில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜெபிச்சுட்டே இருந்தேன். ஆண்டவரே நான் செய்தி கொடுக்குறேன், சும்மா போய் ஏதோ செய்தி கொடுக்கக்கூடாது, உங்களுடைய பிரசன்னத்தோடு ஜனங்களுக்கு பிரயோஜனமாக பேசணும்லாம் பேசி ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆண்டவர் நீங்கள் ரொம்ப நெருங்கி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் பக்கத்தில் வந்துடுறாருங்க. ஆமென். வர்றாரா வரமாட்டாரா? கண்டிப்பாக வர்றாருங்க. நான் என் அனுபவத்தில் சொல்கிறேங்க. எவ்வளோ நல்லவர் தெரியுமா? கர்த்தர் பக்கத்தில் வந்துடுறாரு. உங்கள் கஷ்டமெல்லாம் அவருக்கு தெரியும், உங்கள் கண்ணீரெல்லாம் தெரியும், உங்கள் எல்லா சூழ்நிலையும் தெரியும். நீங்கள் பார்க்க மாட்டான்னு நினைக்கிறீங்க, அவர் பார்க்குறாரு. சத்துருடைய போராட்ட எதிர்ப்பு உங்களுக்கு இருக்குது தெரியும். ஆனால் ஒன்றே ஒன்று, உங்களுக்கு ஒரு சீக்கிரம் பிளேஸ் உண்டு. என்னுடைய சரீரத்துக்கும் பாதுகாப்பு, என்னுடைய ஆத்துமாவுக்கும் பாதுகாப்பு. வாசிங்க இந்த வசனத்தை. எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொண்டிருக்கிறது, உம்மை என்னுடைய ஆத்துமா அண்டிக் கொண்டு இருக்கிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும், விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டையின் நிழலிலே வந்து அடைவேன். இங்க பார்த்தோம், உமது செட்டையின் நிழலிலே என்னை காப்பாற்றும். இங்க வந்து அடைவேன் அப்படின்னு என்ன அடைவேன்னா, இந்த என்ன அதான் கரெக்ட். நாங்கள் இந்த சிம்ப்ளெக்ஸ் ஃபேக்ட்ரிங்கிற அந்த இடத்துல வீட்டில் இருந்தோம். அப்போது நாங்கள் வீட்டில் சேரை போட்டு சாயங்காலம் ஊழியத்துக்கெல்லாம் ஒரு வேளை போகலைன்னா சாயங்காலம் சேரை போட்டு வெளியே உட்காந்துருப்போம். நிறைய விதமான பறவைகள், அந்த மில்லில் நிறையா மரங்கள், பெரிய பெரிய மரங்கள் இருந்துச்சு. அப்படியே அந்த மரங்களில் வந்து எல்லா பறவைகளும், கொக்கில் விதவிதமாக கொக்கு இருக்கும், நீர்க்காக்கா மாதிரி இருக்கும், பெரிய பெரிய, திடீர்னு பார்த்தா வித்தியாசமாக இருக்கும். எங்கள் பாருமா எவ்வளோ பெரிய பறவை இருக்குதுன்னு எல்லாம் வந்து அடையும். கரெக்டாக சரியாக 6 மணி 6:15 எல்லாம் வந்துடும். இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆச்சுன்னா நம்ம தலைக்கு மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா கொக்கெல்லாம் பறக்கும். எங்கே போகும் தெரியுமா? அது அடையக்கூடிய இடத்துக்கு போகும். எங்கெல்லாமோ போகுது. கடைசியாக அது வந்து பறந்து தன்னுடைய கூட்டுக்கு போகும். இறை தேடி எங்கெல்லாமோ போகும். குளத்து பக்கம் போகும், வாய்க்காலுக்கு போகும், வயலுக்கு போகும், தோட்டங்களுக்கு போகும், காட்டுக்கு போகும். எல்லாம் போயிட்டு கடைசியாக அது அடையிறதுக்கு வந்து எங்கே போகும் தெரியுமா? தன்னுடைய கூட்டுக்கு போகும், தான் தங்கி இருக்கிற இடம். அது எந்த மரத்தில் உட்காருதோ அங்கே தான் போய் உட்காருல்ல. அது எந்த கிளையில் உட்காரணுமோ அந்த கிளையில் தான் உட்காரும். அதை போல தாவீது சொல்கிறான் பாருங்க, வாசிங்க. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டையின் நிழலே வந்து அடைவேன். எனக்கு அடைவதற்கு ஒரு இடம் உண்டு, எனக்கு தங்குவதற்கு இடம் உண்டு, நான் குடியிருப்பதற்கு ஒரு இடம் உண்டு, நான் வசிப்பதற்கு ஒரு இடம் உண்டு, நான் வாழ்வதற்கு ஒரு இடம் உண்டு. அது உமது செட்டையின் நிழல். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, உன்னதமானவருடைய மறைவு. மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இப்போ நீங்களும் நானும் உன்னதமானுடைய மறைவில் வந்துட்டோம். மறைவில் நான் இருக்கிறேன்.
சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்கி இருக்கிறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அந்த இடம் என்ன இடம்? சீக்ரெட் பிளேஸ். வெரி குட். சீக்ரெட் பிளேஸ், ரகசிய இடம். நான் நேற்றுக்கு அறிந்து கொண்ட ஒன்று, அந்த ரகசிய இடம் சாத்தானுக்கு தெரியாது. ஏன்? அவருடைய சிறகின் நிழல் இருக்கு பார்த்தீங்களா, அங்க அவனுக்கு தெரியாது. எப்படின்னு தெரியாது. எனக்கு தான் தெரியும் அந்த பாதுகாப்பு, எனக்கு தான் தெரியும் அந்த நன்மை, எனக்கு தான் தெரியும் அந்த சுகம், எனக்கு தான் தெரியும் அந்த ஆரோக்கியம், எனக்கு தான் தெரியும் அந்த பலன். யாருக்கும் தெரியாது. ஆமென். இந்த கோழி முட்டை போட்டு குஞ்செல்லாம் பொறிச்சோன்னா அந்த குஞ்சு அடிக்கடி தாய் வயிற்றுக்குள்ளே போகும், தெரியுங்களா? ஏன் போகுதுன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்களேன். நீங்கள் கோழியெல்லாம் வளர்த்துருப்பீங்க. சும்மா நான் பெரிய கோழி வளர்த்து பண்ணையெல்லாம் வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க. சொல்லுங்களா? யார் சொன்னா? தாயோட சூடு கிடைக்கிறதுக்கா. ஒன்று பாதுகாப்பு, அடுத்தது அந்த சூடு. ஏன்னா அந்த குஞ்சுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வெளியே குளிர் வந்தோன்னா வந்துடும், அந்த சூடு நல்லா இருக்கும். நம்ம ஆண்டவருடைய செட்டுக்குள்ளே வரும்பொழுது நமக்கு என்ன இருக்குது? ஏசி கொஞ்சம் குளிருது பார்த்தீங்களா? திடீர்னு கொஞ்சம் ஏசியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டா எனக்கே கொஞ்சம் குளிராக தான் இருக்குது. இல்லை எல்லாம் போற்றி கஷ்டப்பட்டு வம்பா இருக்குது. இந்த பிரசங்கம் முடிஞ்சு ஆமேன்னு சொல்கிற போயிடலாம் கொஞ்சம். இல்லை குளிருது. இந்த குளிருக்காக, பாதுகாப்புக்கு மட்டுமல்ல, அந்த சூட்டுக்காக உள்ள வருது அந்த கோழி குஞ்சினுடைய இறகுக்குள்ள. நமக்கும் ஒரு சூடு இருக்குது, பரிசுத்த ஆவியானுடைய அனல். ஆமென், அல்லேலூயா. அந்த சூட்டு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ரெக்கைக்கு மேலே வெளியே வந்துடுது. ஆனால் ரொம்ப நேரம் வெளியே இருக்கக்கூடாது, பறந்து தூக்கிட்டு போயிடும். எனக்கு ஒரு இடம் உண்டு, சீக்ரெட் பிளேஸ். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சரி, 2வது வசனத்தை வாசிப்போமா? 2வது இப்போ வந்து இது யார் சொல்றா? சாலமோன் சொல்வது. 91:2. சீக்கிரம் முடிச்சிடுறேன். நான் கர்த்தரை நோக்கி. இப்போ சொல்றது யாரு? முதல்ல சொன்னது யாரு? தாவீது. யாரை பார்த்து சொன்னது? சாலமோனை பார்த்து. இந்த நிகழ்வு என்ன? பார் மிட்ஸ்வா. இல்லை, பார் மிட்ஸ்வா. அப்போ தான் சொல்கிறது. ரைட். இப்போ தாவீது சொல்கிறான், நீ இப்படி உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறப்பா, அவருடைய மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலில் நீ தங்கி இருப்ப. உனக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பு இருக்கும்? உன்னுடைய ஆத்மாவுக்கு பாதுகாப்பு, உன் சரீரத்துக்கு பாதுகாப்பு. உன்னை ஆண்டவர் காப்பார், பாதுகாப்பார். எப்படி? செட்டை நிழலில் வைத்து உன்னை காப்பார். உடனே சாலமோன் சொல்கிறான், நான் கர்த்தரை நோக்கி. அவன் சொல்கிறான், நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன். அப்போ தாவீது சொன்ன உடனே சாலமோன் சொல்றான், நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம். தாவீதை பார்த்தல்ல, அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை நோக்கி என்ன சொல்லுவேன் தெரியுமா? நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஆண்டவருக்கு நீரே எனக்கு என்ன? புகலிடம். நீர் எனக்கு எப்படி இருக்கிறீர்? அரணா இருக்கிறீர். நான் நம்பி இருக்கும் கடவுள், தேவன் நீர்தான். பொதுமொழிபெயர்ப்பு சொல்லுது. சரியா? சொன்ன பிறகு மறுபடியும் தாவீது இப்ப சொல்றார், சாலமன் சொல்றாரு, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன். உடனே இப்ப தாவீது சொல்றாரு 3ஆம் வசனத்துல, மறுபடியும் தாவீது சாலமனை பார்த்து, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவ்வளவுதானே 3வது வசனம். சரி, டைம் ஆயிடுச்சு. அவர், நீ இப்ப எங்க வந்துட்ட? செட்டை நிழலுக்கு வந்துட்ட, உன்னதமானுடைய மறைவுக்கு வந்துட்ட, சர்வ வல்லவருடைய நிழலுக்கு வந்துட்ட. அவன் சொல்ற, தாவீது
ஆமாண்டவரே, நீர் தான் என்னுடைய கோட்டை, என்னுடைய அரண் நீர் தான், நான் நம்பி இருக்கிற தேவன் அடைக்கல நீர் தான் அப்படின்னு. உடனே தாவீது சொல்றாரு, அவர், நீ இப்படி வந்துட்ட, நீ இப்படி சொல்ற, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், எப்படிங்க, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ரெண்டு விதமான வேடன், ரெண்டு விதமான வேடன். கண்ணினால கண்ணி வைக்கிறது யார் தெரியுமா? சாத்தான் தான் ஒன்று. ரெண்டாவது உலக மனுஷன். இன்னைக்கு அவன் என்னெல்லாமோ கண்ணி வைக்கிறான், செய்வனன்னு வைக்கிறான், ஏவல்னு வைக்கிறான், என்னெல்லாமோ பண்ணி வைக்கிறான். கவனிங்க, எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் நேற்றுக்கு உடனே ஞாபகத்துக்கு வந்துச்சு. உங்களுக்கும் எனக்கும் தெரியாமல் நம்ம மறைவிடத்தில் இருக்கிறோம், ஆனால் தெரியாமல் அவன் ஒரு சின்ன சீக்ரெட் வேலை செய்கிறான் பிசாசு. அது என்னன்னா, கண்ணி வைக்கிறான். மனித எதிர்ப்பு, பிசாசனுடைய எதிர்ப்பு. நல்லா கவனிங்க, மனித எதிர்ப்பு, பிசாசனுடைய எதிர்ப்பு. இந்த கண்ணி வச்சோடனே என்ன ஆகுது கவனிங்க. சங்கீதம் 124:7 வாசிங்க. சங்கீதம் 124:7. வேடனுடைய கண்ணிக்கும், வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல. கவனிங்க, வேடனுடைய கண்ணிக்கு என்ன, எது தப்பிச்சு? இது உண்மையா நடக்கிறது. வேடன் ஒரு கண்ணி வச்சிருக்கிறான். அந்த கண்ணில குருவி மாட்டாம, வேடனுடைய கண்ணிக்கு குருவி தப்பிச்சிருச்சு. கவனிங்க, குருவி தப்பிச்சிருச்சு. அடுத்தது கண்ணி தெரித்தது, நாம். இப்ப குருவி சொல்லல, புரியுதா? வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல. அப்ப நமக்கு யார் கண்ணி வைக்கிறா? வேடன் வைக்கிறான். உலக பிரகாரமான எதிராளியும், மனித எதிர்ப்பும், பிசாசனுடைய எதிர்ப்பும் கண்ணி வைக்கிறான். நமக்கு தெரியல. ஆனால் அந்த கண்ணிக்கு அந்த குருவி என்ன செய்திச்சா? தப்பிருச்சு. அடுத்தது வசனம் சொல்லுது, கண்ணி தெரித்தது நாம். என்னங்க, குருவியை சொல்லிட்டு நாம்னு சொல்றாரு? அப்படித்தானே வருது. நம்முடைய ஆத்துமா தப்பிட்டு, கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். கண்ணி தெரிச்சிருச்சு, நாம் தப்பினோம். இதாங்க அப்படியே அந்த ரியலா நடக்கிற சம்பவத்தை அப்படியே படம் போட்டு காட்டுறாரு தாவீது இந்த சங்கீதத்தில், இந்த பார்மிட்ஸ்வால. அந்த வசனத்தை முழுசா வாசிங்க தங்கச்சி ஒருத்தர். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். பிரைஸ் தி லார்ட். நாம் தப்பினோம். தாவீது சொல்றாரு, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கிற. அது எப்படி? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமா வந்திருக்கிற. ஆமென். அதனால உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எல்லாத்தையும் விட்டு நான் வந்திருக்கேன்னு சொல்லலாம். இயேசுவுக்காக எனஜன பந்துக்களை கூட விட்டு வந்திருக்கலாம், சொந்தமெல்லாம் தூரம் போயிருக்கலாம். நம்ம வந்த இடம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் வந்திருக்கிறோம். ஆமென். அவர் சிறகுகளால் உன்னை மூடுவார். அவர் செட்டையின் நிழலில் உனக்கு அடைக்கலம் புகுவாய். நீ அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். அதாவது அவருடைய சிறகுகளால் உன்னை அவர் மூடுவார். அவருடைய சத்தியம் உனக்கு எப்படி இருக்குதான்? புகலிடமாக இருக்கும். அவருடைய உண்மையே உனக்கு கவசமாக இருக்கும். அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம்.
அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கவசமாக இருக்கும். சத்தியம் பரிசையும் கேடகமா இருக்கும், உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். எது? அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாக இருக்கும். டைம் ஆயிடுச்சு. இதே உங்களுக்கு 20 நிமிஷம் அதிகமாக எடுத்துட்டேன். அடுத்த வாரத்தில் கொஞ்சம் சாட்சியெல்லாம் கொஞ்சம் குறைச்சோம்னா நான் இந்த 91 சங்கீதத்தினுடைய சில முக்கியமான இதை நம்ம படிக்க போகணும். சரியா? நம்ம குறைச்சி டைமை செய்திக்கு கொடுப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, 91 சங்கீதத்தினுடைய ரகசியத்தை, 91 சங்கீதத்தினுடைய அந்த வசனத்தின் விளக்கத்தை, சத்தியத்தை அறிந்து கொள்ள இம்மட்டு கொடுத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். மீதியா நாட்களில் மறுபடியும் கற்றுக்கொள்ள கிருபைத்தார். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிற அன்பின் பிதாவே, ஆமென். நம்ம எழுந்து ஒரு பாடலை பாடும்போது கத்திரக்கண்டு காணிக்கிறோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சாத்தியம் பாரிசயம் கேடகமாம், நம் நம்பிக்கையும் அவரே. அவர் சாத்தியம் பாரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே மூடுவார். இரவில் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 பேர்களும் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாபரவே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவனும் தாபரமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, சங்கீதம் 91 அதில் மறைந்திருக்கும் சத்தியங்களை கற்றுக்கொள்ள நீர் உதவி செய்தீர். உம்முடைய பிள்ளைகளுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். 91 சங்கீதத்தை முழுவதும் கற்றுக்கொண்டு அதன்படி என்னை ஆண்டவர் காப்பாற்றுவார், பாதுகாப்பார், வழிநடத்துவார் என்பதை புரிந்து கொள்ளட்டும். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரம். கொடுத்த தசமமாக காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், பொருத்தனை காணிக்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதியும். இதுக்குரிய பிரதிபலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுப்பீராக. நிறைவான ஆசீர்வாதத்தை கட்டளிடும். உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, ஆசீர்வாதத்தோடு தங்களுடைய இல்லங்களுக்கு போக கிருபைத்தாரும். எப்பொழுதுமே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு மறைவான இடம், சீக்ரெட் பிளேஸ், ரகசிய இடம், பாதுகாப்பான ரகசிய இடம் உண்டு
என்பதை புரிந்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, சமாதானத்தோடு அனுப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும்